அனைவருக்கும் வணக்கம். 7th மைனர் இரிகேஷன் சென்சஸ் இதில் கிரவுண்ட் வாட்டர் ஸ்கீமில் போர்வெல் எப்படி ஃபில்லப் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நமக்கு ஓப்பன் பண்ண உடனே கிரவுண்ட் வாட்டர் ஸ்கீம் போகணும். இந்த ஷெடியூல் வந்து இப்படி வியூ ஆகும். இதில் நம்ம எந்த வில்லேஜ் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். வில்லேஜ் செலக்ட் பண்ண பிறகு சர்ச் பை டைப் ஆஃப் ஸ்கீம்னு வரும். இதில் வந்து டியூப்வெல்லில் நம்ம சூஸ் பண்ணிக்கிடுவோம். ஸோ அதில் வந்து நியூ ரெக்கார்டு க்ரியேட் ஆகலை. ஸோ ப்ளஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு நியூ ரெக்கார்டு க்ரியேட் ஆகும். அடுத்து டைப் ஆஃப் ஸ்கீம் அப்படின்னு வருது, அது வந்து டியூப்வெல். ஓகே, அடுத்து டைப் ஆஃப் டியூப்வெல். இதில் வந்து 4 ஐட்டம் வருது. ஷாலோ டியூப்வெல், மீடியம் டியூப்வெல், டீப் டியூப்வெல், ஆர்டிசியன் வெல். ஷாலோ டியூப்வெல்னால் 35 மீட்டருக்குள்ளே இருந்தது அப்படின்னா, அந்த டியூப்வெல்லோ போர்வெல்லோ அதனுடைய ஆழம் வந்து 35 மீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா ஷாலோ டியூப்வெல். மீடியம் டியூப்வெல்னால் 35லேருந்து 70 மீட்டருக்குள்ளே இருந்ததுன்னா மீடியம் டியூப்வெல். இது வந்து மீட்டரில் நான் சொல்கிறேன், சரிங்களா. டீப் டியூப்வெல்னால் 70க்கு மேலே இருந்ததுன்னா. ஆர்டிசியன் வெல்னால் ஆர்டிசியன் வெல் தனி கேட்டகரி, அது இருந்ததுன்னா போடுங்க. இப்போ நான் மீடியம் டியூப்வெல்னு எடுத்துக்கிட்டேன். அதாவது 35 to 40 70 மீட்டருக்குள்ளே ஒரு 50 மீட்டர் ஆழம் உள்ள ஒரு போர்வெல் அப்படின்னு எடுத்துக்கிடுவோம். அடுத்து ஓனர் ஆஃப் த ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் ஓன்டு, கோஆப்ரேட்டிவ் ஓன்டு, பஞ்சாயத்து போர்வெல்லாக, ஓன்டு பை குரூப் ஆஃப் ஃபார்மர், அதாவது பங்காளி போரா இல்லைன்னா இண்டிவிஜுவல் ஃபார்மர். இது வந்து மேக்ஸிமம் இண்டிவிஜுவல் ஃபார்மராக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம இதை எடுத்துக்கிறோம். அப்படி இண்டிவிஜுவல் ஃபார்மராக இருந்தால் நேம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நேம் வந்து நம்ம இதில் என்ட்ரி பண்ணிக்கலாம். அடுத்து கஸ்டா நம்பர், அதனுடைய சர்வே நம்பர் என்ன அப்படிங்கிற டீட்டெயில் வரும். ஸோ சர்வே நம்பர் வந்து 35/1A அப்படின்னு வச்சுக்குவோம். லொக்கேஷன் லேண்ட்மார்க்கு, ஸோ நியர் டெம்பிள், ஏதோ ஒரு டெம்பிள் அப்படின்னு போட்டுக்குவோம். லேண்ட்மார்க்கில் நீங்கள் வந்து அங்கே என்ன லேண்ட்மார்க் இருக்கோ அதை பார்த்து நீங்கள் அடிச்சுக்கணும். அடுத்து டோட்டல் ஓனர்ஷிப் ஹோல்டிங் ஆஃப் த ஓனர். அந்த ஓனருக்கு வந்து எவ்வளோ ஏரியா இருக்குது அவருடைய ஓனர்ஷிப் அப்படின்னா இன் ஹெக்டேரில் கேட்டிருக்காங்க. அவருக்கு 1 ஏக்கர் தான் இருக்குது அப்படின்னா 0.4 40 ஏர் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். சோசியல் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஓனர், அவர் வந்து என்ன கம்யூனிட்டி அப்படிங்கிறத கேட்டு பாருங்கள். ஷெட்யூல் காஸ்ட்னா ஷெட்யூல் காஸ்ட்டு, ஷெட்யூல் ட்ரைபு, ஓபிசி, அதர்ஸ். இப்போ ஷெட்யூல் காஸ்ட்னா ஷெட்யூல் காஸ்ட் அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஸோ ஜெண்டர் ஆஃப் த ஓனர், மேல், ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், மேல் போட்டுக்கலாம். இயர் ஆஃப் கமிஷனிங் ஆஃப் த ஸ்கீம், அந்த போர் வந்து என்றைக்கு போட்டாங்க, 2020 21 இல்லை 21 22 தான் அந்த போர் போட்டிருக்காங்க அப்படின்னா 21 22 அப்படின்னு நம்ம என்ட்ரி பண்ணிக்கிடுவோம். அடுத்து டெப்த் ஆஃப் த டியூபெல் இன் ஃபீட்டு, சரிங்களா. இப்போ நம்ம வந்து அங்கே என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா, நான் வந்து மீடியம் டியூபெல்னு கொடுத்துருக்கேன் 35 மீட்டருக்கு மேலே. அப்போ 35 மீட்டரை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் நம்ம அடியில் கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா தோராயமாக நமக்கு என்ன வரும்னா ஒரு 110 அடி 120 அடி வரும்னு வச்சுருங்க. இப்போ நான் வந்து ஒரு 150 அடி அப்படின்னு நம்ம கொடுத்துக்குறோம். ஏன்னா அங்கே வந்து நான் மீடியம் சூஸ் பண்ணனால 35 மீட்டருக்கு மேலே தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ டயமீட்டர் ஆஃப் த டியூபெல் இன் மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஃபார் டக்வெல் வந்து இன் எம்எம் அண்ட் ஃபார் டியூபெல் இன் மீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ நமக்கு வந்து டியூபெலுக்கு வந்து ஃபார் டக்வெல் அண்ட் எம்எம் ஃபார் த டியூபெல், மில்லிமீட்டர் ஃபார் த டியூபெல்னு கொடுத்துருக்காங்க. டியூபெல் வந்து நமக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா போர் வந்து ஒரு 6 இன்ச்சு போர் இல்லை 12 இன்ச்சு போர் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ 6 இன்ச்சு போரை வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணணும். இந்த கன்வர்ஷன் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 1 இன்ச்சு வந்து 25.4 மில்லிமீட்டர். இப்போ நமக்கு வந்து போர்வெல் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6 இன்ச்சு போர்வெல். 6 இன்ச்சு போர்வெல் அப்படின்னா நமக்கு என்ன வரும்னா 152.4 mm, சரிங்களா. இன்கேஸ் இல்லை சார் 8 இன்ச்சு போர் அப்படின்னாங்க அப்படின்னா 203.2, இது வந்து 8 இன்ச்சு போர் mm, சரிங்களா. சப்போஸ் 12 இன்ச்சு போர் அப்படின்னா 304.8. இதுதான் இதில் உள்ள அந்த டியூபெல் அண்ட் டக்வெலுக்கு இது ஒரு வித்தியாசம், சரிங்களா. இது மட்டும் எக்ஸ்ட்ரா டேட்டா நம்ம ஃபீட் பண்ண வேண்டியிருக்கும். அது வந்து அந்த டயமீட்டர் ஆஃப் தி போர்வெல்லை வந்து நீங்கள் கேட்டு பண்ணுங்கள். சார் நான் இங்கே வந்து 12 இன்ச்சு போர் அப்படின்னு சொல்லி நம்ம போனோம் அப்படின்னா அடுத்து டெப்த் ஆஃப் த போர். டெப்த் ஆஃப் த போர் வந்து இங்கே நம்ம ஆல்ரெடி இன் ஃபீட்டில் கொடுத்துருக்குறோம். அதே தான் திருப்பி கேட்குறாங்க. அதே 150 நம்ம கொடுப்போம். அதாவது இது வந்து டெப்த் ஆஃப் த போர் இன் கேஸ் ஆஃப் டக் கம் போர்வெல். அதாவது கிணத்துக்குள்ளே போர் போட்டிருந்தா தான் இது நமக்கு தேவை கிடையாது. இப்போ நம்ம வந்து போர்வெல் தான் பார்க்குறோம், அதனால் இந்த டேட்டா வந்து இங்கே வராது.
அடுத்து டிஸ்டன்ஸ் ஃப்ரம் நியரஸ்ட் டக்வெல் ஆர் டியூபெல். இந்த போர் பக்கத்தில் அடுத்த என்ன போர் இருக்குது அப்படின்னா, சப்போஸ் ஒரு 100 மீட்டர் தூரத்தில் இன்னொரு கிணறு இருக்குது அப்படின்னா 100 மீட்டர்ஸில் கிணறு இருந்தாலும் சரி, போர் இருந்தாலும் சரி, நீங்கள் அது நியரஸ்ட்டில் என்ன இருக்கோ அது எவ்வளோ தூரத்தில் இருக்கோ அதை நம்ம போடுறோம். அடுத்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த ஸ்கீம். இந்த போர் போடுறதுக்கு எவ்வளோ ரூபா? ஒரு 90,000 ஆச்சுன்னா 90,000 ஓகேங்களா, 90,000. ஓகே. அடுத்து காஸ்ட் ஆஃப் மிஷினரி. இந்த போர்வெல்லில் வந்து பைப்பு, அந்த என்னுடைய மோட்டார் இதெல்லாம் சேர்த்து ஒரு 30,000னா 30,000. காஸ்ட் ஆஃப் மெயின்டெனன்ஸ் டியூரிங் 2023-24. மெயின்டெனன்ஸ் வந்து அந்த டைமில் கேளுங்க, போர்வெல் எதாவது ரிப்பேர் ஆகிருந்தது, இந்த மோட்டர் எதாவது ரிப்பேர் ஆயிருந்ததுன்னா மெயின்டெனன்ஸ் வந்திருக்கும். மெயின்டெனன்ஸ் இல்லைன்னா 0ன்னு கூட போட்டுக்கலாம். ஸோ மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ். இந்த போர்வெல்லில் தோன்றதுக்கு மேஜர் சோர்ஸ் ஆஃப் ஃபினான்ஸ் வந்து எப்படி வச்சு? பேங்க் லோன் வாங்கி போட்டாரா, கவர்மெண்ட் ஃபண்டில் போட்டாரா, ஓன் சேவிங்ஸில் போட்டாரா, இல்லை கடன் வாங்கி போட்டாரா, அதர்ஸ். ஸோ ஓன் சேவிங்ஸ்னால் ஓன் சேவிங்ஸ்னு போட்டுக்கிடுங்க. ஸோ பேங்க்கில் லோன் வாங்கியிருந்தாங்கன்னா பேங்க்கில் லோன் வாங்கியிருக்காங்கன்னு போடுங்க. இப்போ நம்ம வந்து ஓன் சேவிங்ஸ், இது இண்டிவிஜுவல் ஓனுங்கிறதுனால இந்த இது வருதுண்ணே. அடுத்து மேஜர் சோர்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ஓன் சேவிங்ஸு. இல்லைப்பா கொஞ்சம் தேவைப்பட்டது, அதனால் நான் கடன் வாங்கியிருந்தேன்னா மணி லேண்டர்கிட்ட வாங்கின மாதிரியும் போட்டுக்கலாம். அடுத்து இஃப் எனி சப்சைடி. இது இந்த போர் தோண்டதுக்கு சப்சைடி கொடுத்துருக்காங்களா அப்படின்னா, சில நேரங்களில் வந்து நமக்கு அக்ரிகல்ச்சர் ஸ்கீமில் அந்த போர் போட்டிருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஒரு 25,000 சப்சைடி அப்படின்னா 25,000 இங்கே போடலாம். சரிங்களா. காஸ்ட் ஆஃப் மிஷினரி, மோட்ரு வாங்குறதுக்கு ஒரு 15,000 கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 15,000 போடலாம். இது வந்து சப்சைடி வாங்கியிருந்தாலும் மட்டும்தான். இப்போ நான் சப்சிடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற கணக்கில் நான் போட்டிருக்கேன். சப்போஸ் சப்சைடி வாங்கலை அப்படின்னா 0 நீங்கள் போட்டுருங்க. ஸோ கரண்ட் ஸ்டேட்டஸ் ஆஃப் த ஸ்கீம். இப்போ இன் யூஸில் இருக்கா? இன் யூஸ். இந்த அதே மாதிரி தான் கிணத்துல வந்த மாதிரி தான் டெம்பரரி நாட் இன் யூஸ்னு கொடுத்தீங்கன்னா எத்தனை வருஷமாக யூஸ் ஆகலை, 1 வருஷம், இல்லை அது எதனால் நாட் இன் யூஸ், மெக்கானிக்கல் பிரேக் டவுனா, லெஸ் டிஸ்சார்ஜ் ஆஃப் வாட், தண்ணி இல்லையா, இல்லை துட்டு இல்லையா, இல்லை பவர் இல்லையா, என்ன காரணம் அப்படிங்கிறது நான் இங்கே வந்து இன் யூஸ் அப்படின்னே கொடுத்துருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு மெத்தட் ஆஃப் வாட்டர் டிஸ்ட்ரிபியூஷன். அதே மாதிரி தான் ஓப்பன் வாட்டர் சேனல். பக்கானா சோறு கட்டி இல்லை காங்கிரீட்லேயோ இந்த வாய்க்கால் மாதிரி போட்டு போகிறது. கச்சா அப்படின்னா வெறுமனே மண்வெட்டி வச்சு தோண்டி தண்ணி பாய்க்கிறது. அண்டர் கிரவுண்ட் பைப்னா பைப்பை வந்து மண்ணில் புதைத்து தள்ளி கொண்டு போய் நம்ம தண்ணி பாய்க்கிறது. அடுத்து வந்து சர்ஃபேஸ் வாட்டர் பைப்பை வந்து கிரவுண்டில் மேல் டாக்கில் போட்டு நம்ம பாசனம் பண்ணுறது. ட்ரிப் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர், இதில் எது யூஸ் பண்ணுறாங்க பாருங்கள். இதில் வந்து மேக்ஸிமம் நான் சர்ஃபேஸ் பைப்புனே போடுறேன். சர்ஃபேஸ் பைப் வச்சு இது பண்ணிக்கலாம். அப்போ லிஃப்டிங் டிவைஸ் என்ன அப்படின்னா, சில மோட்டரில் வந்து சப்மர்ஜிபிள் பம்பு இருக்கும். இதில் மேக்ஸிமம் சென்ட்ரிஃபிகல் பம்பு வந்து நமக்கு இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு கம்மி. ஸோ ஒன்று ஜெட் பம்பு இல்லைன்னா சப்மர்சிபிள் பம்பு எது இருக்கோ அதை போட்டுக்கிடுங்க. சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து எலக்ட்ரிக்கு. இல்லைப்பா அந்த அவர் சோலார் போட்டிருக்கார் அப்படின்னா சோலார். என்ன அவர் அந்த ஓனர் வந்து எந்த எனர்ஜி யூஸ் பண்ணுதாரோ அதை இது பண்ணிடுங்க. ஹார்ஸ் பவர் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் 1 HP 2 HP அந்த மாதிரி இருக்கும். 2 HPனா 2 HP, 3 HP இருந்தாலும் 3 HP மோட்டர்னு போடுங்க. என்ன ஹார்ஸ் பவரோ அதை கேட்டு போட்டுக்கிடுங்க. ஸோ நம்பர் ஆஃப் டேஸ் பம்ப் ஆப்ரேட்டர். ஸோ சீசனில் வந்து எவ்வளோ நேரம் பம்ப் ஆப்ரேட் ஆகிருக்கு, ஒரு நாளைக்கு எத்தனை நாள் வந்து ஒரு காரிஃப் சீசனில் ஆப்ரேட் ஆகிருக்கு. காரிஃப் சீசனில் 40 நாள்னா 40 நாள் போட்டுங்க. ராபி சீசனில் 40 நாள்னா 40. பெரனியல் கிராப்புக்கு அது ஒரு 50, 70, 80 நாள் 90 நாள் ஓடுதுன்னா போடுங்க. அதர் சீசனில் 0னா 0. ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் விட்டு ஒரு 4 மணி நேரம் பாய்ப்பேன் சார். ராபி சீசனில் அதே மாதிரி தான் நான் ஒரு 5 மணி நேரம் பார்ப்பேன் சார். பெரனியல் கிராப்புக்கு வந்து 2 மணி நேரம் போடுவோம் சார் அப்படின்னாங்கன்னா என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்து வெதர் த ஸ்கீம் இஸ் லொக்கேட்டட் கமாண்ட் ஆர் மேஜர்னா நோ. அப்படி இருந்ததுன்னா என்னன்னு அந்த எந்த ஸ்கீமில் பக்கத்தில் இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. அதை இது பண்ணணும். வெதர் த ஸ்கீம் இஸ் மென்ட் ஒன்லி ஃபார் ரீசார்ஜ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டரா. வெறுமனே ரீசார்ஜ் ஆஃப் கிரவுண்ட் வாட்டருக்கு நம்ம போர்வெல் வந்து மேக்ஸிமம் பயன்படுத்துறது வந்து ரொம்ப ரேர். ஸோ இது வந்து நோ தான் நமக்கு மேக்ஸிமம் வரும். இல்லை அப்படி ரீசார்ஜ் இல்லை நான் வந்து அது கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் தான் பயன்படுத்துகிறேன் அப்படின்னா எஸ் கொடுத்துக்கிடுங்க. கல்ச்சரபிள் கமாண்ட் ஏரியா வந்து இதில் ஒரு போர்வெல்லில் வந்து 1 ஏக்கர் தான் பாய்க்க முடியும் அப்படின்னா 0.4 ஏர். இது வந்து இன்ஃபெக்டேங்கிறனால நான் 40 ஏர்னு போட்டிருக்கேன். அப்போ பொட்டென்ஷியல் ஏரியா கிரியேட்டட் வந்து 40 ஏர். இப்போ 0ல் அதாவது பாயிண்ட்டை டச் பண்ணிட்டாலே அது எரர் தான் காட்டும். 0.4 அப்படின்னு அடிக்கணும் 40 ஏர். ராபிலையும் 0.40. பெரனியல் கிராப் வந்து இந்த மோட்டர்கிட்ட பெரனியல் கிராப் இல்லை. நமக்கு தென்னைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த இது கிணறு எடுத்திங்கன்னா கிணறுக்கிட்ட ஏதாவது தென்னை மரம் ஏதாவது நிற்கும். போர் அப்படிங்கிறதுனால நம்ம பெரனியல் கிராப்பு மேலே நான் ஹோல் ஏரியாவை கொடுத்துட்டேன். அதனால் பெரனியல் கிராப் இங்கே 0வே கொடுத்துக்குடுவோம்.
இல்லை நீங்கள் பெரனியல் கிராப் ஒரு தென்னை நிற்க அப்படின்னா மேலே 39 ஏர் கொடுத்து அந்த ஒரு ஏர் வந்து நீங்கள் பெரனியல் கிராப்புக்கு காட்டிக்கலாம். அதேமாதிரி சீசன் ஆக்சுவல் ஏரியானா 40 ஏருக்கு நம்ம தண்ணி பாய்க்கலாம், 1 ஏக்கருக்கு பாய்க்கலாம். ஆனால் அரை ஏக்கர்லாம் போட்டிருந்தேன் சார் போன வருஷம் அப்படின்னா 20ன்னு போட்டுக்கோங்க. ராபியில் ஃபுல்லாக போட்டோம் 40 1 ஏக்கரும் ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அது போட்டுருங்க. சரிங்களா? அடுத்து வெதர் ஸ்கீம் இஸ் யூட்டிலைஸ், இப்போ ஏதாவது யூட்டிலைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்களா அப்படின்னா நோன்னு கொடுத்துருங்க. இப்போ ஏதாவது ரிப்பேரில் இருக்காங்க. ஸ்கீம் இஸ் மென்ட் ஃபார் ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸாக, எஸ்னா எஸ், ட்ரிங்கிங் வாட்டர் பர்பஸுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ், இல்லைன்னா நோனா நோ. ப்ரீவியஸ் சென்சஸில் எடுத்திருக்காங்களா, சப்போஸ் வந்து கிணறு வந்து 2022 23 தான் தோண்டியிருக்காங்க, இல்லை 2021 தான் தோண்டியிருக்காங்கன்னா ப்ரீவியஸ் சென்சஸில் எடுக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் வச்சு நான் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்கேன், ஃப்ரண்ட்டில் என்ன ஆப்ஷன் கொடுத்தேன்னு தெரில, நான் அந்த மாதிரி கேட்டகரி நினச்சி நோ அப்படின்னு நம்ம கொடுக்கலாலும் கொடுத்துக்கலாம். அடுத்து நெக்ஸ்ட் வந்து வழக்கம் போல் இந்த கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணால் ஃபோட்டோ வரும், சப்மிட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து டேட்டா வந்து அப்டேட் ஆகிடும். தேங்க்யூ.